இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் பைக் வந்து ப்ளே பண்ணலாம். ஃபோனில் தான் ப்ளே பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் போக போக நிறைய வீடியோ போட்டு வருவதெல்லாம் அந்த வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் ஆகிக்கும். அப்படியே நல்லா பாருங்கள் ப்ளீஸ். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபோனில் தான் வீடியோ போடுறோம், அப்லோடும் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம என்ன பைக் எடுக்கலாம்னா நிஞ்சா கவாசாகி எடுக்கலாமா, இல்லை ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த் எடுத்துக்கலாம். 9129 இன்ஃபினிட்டி ஹெல்த்துன்னு கீழே காமிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நிஞ்சா கவாசாகி எடுக்கலாங்க. சரி வாங்க டியூக் எடுப்போம். இப்போ டியூக் எடுத்தாச்சு. டியூக்கோட நம்பர் என்ன மறந்துட்டேன்னு நானே. என்னமோ போட்டோம் வந்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, இறங்கிக்குவோம். இப்போது பிரேக்கை போட்டு இப்போ என்ன நம்பர் போட்டோம் டியூக்குக்கு? 4215. கரெக்டுங்க, 4215 கால் பண்ணால் வரும். இப்போ வந்து நம்ம டியூக் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஜுராசிக் பார்க் இருக்குதுல்ல, அங்கே தான் போக போகிறோம். நம்ம கூட நம்ம தம்பி விகாஸ் இருக்கார். பேசுங்க தம்பி. ஹலோ நல்லா சொல்லக்கூடாது. நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜுராசிக் பார்க்கா. வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம பழைய வீட்டுக்கு போவோம். அங்கே தான் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து 2 வீடு வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு பழைய வீடு. அந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. ஃபஸ்ட்டு பழைய வீடு காமிக்கிறேன். இதுதாங்க நம்ம பழைய வீடு. இப்படி மாதம் இருக்கும்ல. இருங்க உள்ள போய் காமிக்கிறேன். இருங்க ஐயோ, வெளிலவே பைக் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இது நிறுத்திடலாம். அந்த உள்ளே போய் நிறுத்திடுவோம், அந்த ரூமுக்குள்ளே. அவ்வளோதான், ரூமுக்குள்ளே நிறுத்தியாச்சு. நிறுத்தியாச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். பழைய வீட்டு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே புது வீட்டு ஓனர் எடுத்துகிட்டு வந்துருப்போம். டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த வீட்டு நம்ம விற்று காசு ஆக்கிட்டோம். ஆனால் அந்த காசெல்லாம் கரியாக போயிடுச்சு. கரியாவா? இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு நம்ம பைக் வாங்கணும். லூஸே பைக். இப்போ நம்ம எங்கே போகலான்னா வீட்டுக்குள்ளே போவோமா? நம்ம விகாஸ் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எங்கடா போகணுமா? வீட்டுக்குள்ளையா? அங்கே இருந்துச்சு படிக்கட்டாது. என்னது அங்கேருந்து உள்ளே போகிற இடம். அடுத்த வீடியோ நம்ம மைன்கிராஃப்ட் தான் அப்லோட் பண்ண போகிறோம். போதுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போவோம்? உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க, பைக் எடுத்துகிட்டு. அப்போ நானே உனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது. பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்காது, நம்பிக்கையாக இருக்கலாம். ரெக்கார்டாக இருக்கணும். ரெக்கார்டெல்லாம் ஆயிருந்தான். நாம இந்தியன் பைக் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோமா இல்லை செகண்ட் டைம் வீடியோ போடுறோமா? ஃபஸ்ட் டைமு. செகண்டா லூஸே? ஃபஸ்ட் டைம்டா. அன்றைக்கு ஒரு டைம் போட்டது என்ன? நம்ம தான் 5 லைக்கும் போட்டது. அப்புறமேல அத்தை ஒன்று ஓட்டாங்களே 6 லைக்கு. ஏங்க இப்படி சாமி பயங்கரமாக போய் பேசுகிற? அப்புறம் போய் பேசாம வீடியோவில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கடா? போலீஸ் ஸ்டேஷன் தவறி விட்டோமா? எங்கடா போலீஸ் ஸ்டேஷன்? நம்ம வேறு இடத்துக்கு வந்துட்டோம்மா. பேசிக்கிட்டு எங்கேயோ வந்துட்டோம்.
வண்டி வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்க? இப்போ பாருங்கள், ஜெயிலுக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். தொற்றுக்கு நான் சொல்லி கொடுத்தது அப்படியே போட்டுடுறேன். இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கணும். நீங்களாம் எப்படி நினைப்பீங்க? இப்போ யாரோ ஒருத்தனை போய் சுட போடுறான், அப்புறம் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க. கரெக்டுங்க, அது மட்டும் இல்லை, நம்மளே ஜெயிலுக்குள்ளே போக போகிறோம். இப்போ பாருங்கள், ஜெயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்தாச்சு. நம்ம சௌக்கியமா போண்டாக்கமுன்னு இறங்கிக்கலாங்க இங்கே நிறுத்திட்டு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்கார்கிட்ட போய் போலீஸ் என்னது அவர் பேர் வேறு வந்துருச்சு, ஏட்டுக்கிட்ட போய் இப்போ நம்ம ஏதோ பேசலாம். ஏட்டுக்கிட்ட போவோம். இப்போ ஏன் ஒரே ஒரு பொண்ணு தான் உள்ள இருக்குது, அந்த நிறைய பேரெல்லாம் காணுமே போலீஸில் பாருங்கள், நிறைய பேர் காணுங்க. சரி, இப்போ ஏட்டுக்கிட்ட போய் பேசலாம். ஏதாவது கேட்கலாம். ஏப்பாயா ஏட்டு எங்கே போனாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரெல்லாம்? ஆமாம் தம்பி, அவங்க ஒரு வேலையாக போயிட்டாங்க வரைய, அதனால் இப்போ லேட்டாகும், வரத்துக்கு லேட்டாகும் தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு எதுவும் வேணாம் வேணாம் போலீஸ்காரரு. இப்போது நம்ம வந்து உள்ளே தான் போக போகிறோம். இதை பார்த்துக்கோங்க, நல்லா கீழே இருக்க தெரியுதா? அந்த இடத்துக்குள்ளே போனோம்னா அவ்வளோதான், ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சு. வந்த இடத்துல இருந்து வந்த வழியாத்தான் வெளில போக முடியும், ஏன்னா வேறு வழி இல்லை. ஐயோ வெளில போக முடியலையே. இருங்க, அந்த இடத்துலேருந்து வெளில போக முடியல, அவ்வளோதான். ஆடாடாடா இருங்க அட்டச்சே, வெளில போக முடியலையே. அப்படின்னா வந்ததுலேருந்து திரும்பி வெளியே ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுங்க. இருங்க இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் ஒன்று போட்டு பார்ப்போம். செம்ம சூப்பராக இருக்குங்க. சேலஞ்சில் மெகா ரேம்ப் அப்படிங்கிற அதில் நான் வின் ஆயிருவேன்டா. சைக்கிள் எடுத்து தான் வின் ஆகும். சைக்கிள் எடுக்கிறதா? நெஞ்சாக்காவை சைக்கிள் எடுப்போம். இருங்க ஃபஸ்ட்டு இந்த இது எதுக்கு நம்மளுக்கு? இதை சுட்டு விசிறி நெல் போட்டு கழுத்து யாரோடுவேன், யார் எடுத்து தர்றா? இன்ஃபினிட்டி ஹெல்த் அப்படின்னா நம்ம எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த ஹெல்த் கம்மியாகாது. நம்ம கீழே விழுந்தாலும் அது கம்மியாகாது, அப்படி தான் சொல்லுவானுங்க. ஆனால் இங்கேருந்து கீழே விழுந்தா செத்தே போயிடுவான். ஆமாண்டா, வேணா கீழே விழுந்து பாரு. கீழே விட்டா கம்பல்சரி இதெல்லாம் கம்மியாயிரும்டா. இரு கீழே தண்ணியாக இருந்தால் பாரு, தண்ணி இல்லைல்ல, தண்ணியாக தான் இருக்குது. இப்படில இல்லை, அங்கே போய் சாவம், அங்கே போய் விழுலாம். இப்போ நம்ம என்ன பைக்னா நெஞ்சாக்காவாசிக்கு போடுவோம். 3000 போட்டால் ஒரு நெஞ்சாக்காவாசிக்கு அன்புடன் ஃப்ரீயாக கற்றுருவோம். தள்ளுபடியில் 500% ஆஃபர். செம்மையாக போயிட்டுக்கிறோங்க. இப்போல்லாம் நல்லா தான் போயிட்டுக்கிறோம். உழுகல வேண்டாம், இருங்க உழுகாமல் போகிறது தான் மாசான ப்ரோ பிளேயர்ஸ். அவ்வளோதாங்க, சூப்பராக தான் போயிட்டுக்கிறோம். ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க, விழுந்துருக்கோம். அப்போடா, நான் சைக்கிள் எடுத்தால் தாண்டா வின்னுவேன். இப்போவே வின் ஆயிடுவோம் தான் நினைக்கிறோம். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, அவ்வளோதான். அட்டாடா, இங்கேருந்து விழுந்தா எதாவது ஆகாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம யானையை தான் வர பார்க்க போகிறோம். யானையே வா, யானையே 6 நம்பர் போட்டு யானையை வர வைக்க போகிறோம். யானை வந்துடுச்சு பார்த்தீங்களா? யானையே என் யானையே. இப்போ நம்ம கழுதையா இல்லை பஃபலோவா, அது என்னது? ஆமாம், எருமை. பஃபலோவை வர வைக்க போகிறோம். எருமையா மாடான்னு தெரில, வர வைக்கலாம். அதிகங்க 10ஆம் நம்பரா என்ன நம்பர்னு தெரியலையே. 10ஆம் நம்பர் தான். ஒன்று போட்டுருக்குவே, இன்னொரு 0 காணும். இருங்க, 10ஆம் நம்பர் போடுவோம். 10ஆம் நம்பர் அடிச்சு தூக்குங்க. அவ்வளோதாங்க. எருமையே தாங்க, பஃபலோ தானே இது. எருமையா பஃபலோ தான். சுட்டா, ஐயோ சுத்தா நம்மளை கொண்டுருங்க. வேணா பாருங்கள், இருங்க பிஸ்டல் கன்று எடுத்துக்கலாம். பிஸ்டல் எடுப்போம். இப்போ பாருங்களா, சுட்டா திரும்ப வந்து நம்மளை அடிக்கும். ஐயோ அதுக்குள்ளே கொண்டுருணும். அப்பா கொல்ல முடியல. ஆனால் இதாகாது. இப்போ நம்ம கைதி கண்ணை தடுக்க போகிறோம். தி கைதி ரிட்டர்ன்.
அதே மாதிரி இது கைதி கண்ணை வச்சு யானையை கொண்டு விசிற போகிறோம். ஏன்னா யானை ஓடி போகுது. அதான் இப்படி ஓகேங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ முடிய போகுது காய்ஸ். அவ்வளோதான்.